வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ண என் ஹஸ்பண்ட் தாங்க வந்தாரு. இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது சரியான டயர்டுங்க. வண்டியில ஏறி உட்காந்து சும்மா ஜம்முன்னு போயிட்டுருக்கும்போது, "இன்னைக்கு என்னடா நைட்டுக்கு டின்னர்ன்னு?" கேட்டா, "உங்க அம்மா உப்புமா பண்ணியிருக்காங்கன்னு" என் தலையில குண்ட தூக்கி போடுறாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேங்க. "என்னால முடியாதுப்பா, வண்டிய அப்படியே திருப்புன்னு" சொல்லி அலேக்கா யூ டர்ன் போட வச்சு வண்டிய நேரா பிரியாணி கடைக்கு விட சொல்லட்டேங்க. அவரு "உனக்கு எப்ப பார்த்தாலும் பிரியாணி, எதுக்கெடுத்தாலும் பிரியாணி, எல்லாத்துக்குமே பிரியாணியான்னு" சொல்லி பொலம்பிக்கிட்டே வண்டி கொண்டு போய் நேரா பார்க்கிங்ல விட்டுட்டு, 2 பிரியாணி, 1 கிரில்லுக்கு பில் போட்டுட்டு, பிரியாணி பார்சல் பண்ற இடத்துக்கு வந்தா, அங்க பிரியாணி அண்டாவ டொக்கு டொக்குன்னு தட்டுற சத்தம், பிரியாணிக்காக என் மனசு லப்பு டப்புன்னு துடிக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. அந்த தம்பி பிரியாணி சும்மா சல்லு சல்லுன்னு எடுத்து பாக்ஸ்ல போட்டு, அழகா பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க. ஃபைனலா 2 பார்சல் பிரியாணி, 1 கிரில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும்போது, என் ஹஸ்பண்ட் ஃபேஸ பார்க்கணுமே, அவ்ளோ சந்தோஷமா இருந்தாருங்க. பிரியாணி கேட்டது என்னமோ நான் தாங்க. ஆனா அவரு தாங்க ரொம்ப குஷியா இருந்தாரு. கொஞ்சம் விட்டுருந்தா பிரியாணி சாப்பிட ஆர்வத்துல என்னையே விட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பாருங்க. வீட்டுக்கு வந்ததும் பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து பிளேட்ல வச்சாருங்க. சரி நானும் சாப்பிட போலான்னு போனா, "இரு இரு ரைத்தா, தால்ச்சா எல்லாம் போட்டு தரேன்னு" என் பொறுமைய ரொம்ப சோதிச்சுட்டு இருந்தாருங்க. நானும் 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவால்ல, இதே இடத்துல ஆணி அடிச்ச மாரி தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு, அங்கேயே நின்னுட்டு இருந்தேங்க. மறுபடியும் கிரில் எடுத்து பிளேட்ல கொட்டி, பொண்ணு மாப்பிள்ளைய பக்கத்துல நிக்க வைக்கிற மாரி, புதினா சட்னி கொஞ்சம், மயனைஸ் கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தாருங்க. இதுக்கு மேல தாங்காதுடான்னு நானும் சொல்லி பாத்துட்டேங்க. ஆனா அவரு கேட்கற மாரி இல்ல. நானு பொறுத்தது போதும், பொங்கு எழு மனோகரான்னு நானே போய் என்னோட ஸ்டைல்ல குமிச்சு வச்சிருந்த பிரியாணிய அப்படியே கலச்சு விட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேங்க. அப்படியே கொஞ்சம் கிரில் எடுத்து சட்னில தொட்டு, பிரியாணியோட வச்சு சாப்ட்டா சரியான டேஸ்ட்டுங்க. என்னோட ஹஸ்பண்ட் லெக் பீஸ் எடுத்து சும்மா ராஜகிரண் ஸ்டைல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாருங்க. பிளேட்ல இருந்த கிரில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, சாப்பிட சாப்பிட குறையுதேன்னு புலம்பிக்கிட்டே சாப்பிட்டு இருந்தாருங்க.